நில்லு நில்லு. ஆஹா, ஒண்ணு இல்ல, உன் தலகணத்தை கொஞ்சம் இறக்கி வச்ச. அம்மா, என்னாச்சு உனக்கு? என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற? இனிமே நான் உங்ககிட்ட பேசணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. எனக்காக நீங்க இங்க இருக்க போய் அதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. சரி, நான் இங்க ஊரை விட்டு போயிடணும், அவ்வளவுதானே? சாமி சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு உன்னை என் மனைவியா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இது சத்தியம். ஐயா, குமரையா. வாப்பா தலையாரி. பொழுது விடியறதுக்கு முன்னாலே வந்திருக்கியே, என்ன விசேஷம்? உங்களுக்கு தான் இன்னும் விடியல. சிலதுங்க ஏன் விடிஞ்சதுன்னு ரொம்ப வருத்தப்படுதுங்க. இருட்டா இருந்தா எதுக்குமே இடைஞ்சல் இல்ல பாருங்க. என்னப்பா சொல்ற? புரியும்படியா தான் சொல்ல. இது வர்றேன். வெளிச்சம் வந்தா கண்ணு பாக்குது, கண்ணு பார்த்தா விவரம் தெரியுது, விவரம் தெரிஞ்சா மனசு நோக்குது, மனசு நொந்தா என்ன பண்றது? எப்பவும் பூடகமாவே பேசுறிய, கொஞ்சம் புரியும்படியாத்தான் சொல்ல. நம்ம மூக்கையாத்தவர் பேரன் சொன்ன உடனே ஊருக்குள்ள ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு வந்தீங்களே, அந்த பேரை நம்ம பொண்ணு தாய் எங்க போனாலும் பின்னாடியே போறான், வலுக்கட்டாயமா பேசுறான். அன்னைக்கு வள்ளிக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு பொண்ணு தாய்க்கு ஏற்பட்டுடுமோன்னு பயமா இருக்கியா? நான் தட்டி கேட்டா தப்பா நினைக்கிறேன். இங்க பாருப்பா, மூக்கையா தேவரு ஒரு செலவு தொழிலாளியோட மகளை தன் மகன் காதலிச்சாங்கிறதுக்காக அவளையே மருமகளா ஏத்துக்கிட்டவர். அப்பேற்பட்டவருடைய பேரன் தப்பு பண்ண மாட்டான். அப்படியே பண்ணினாலும் தவிக்க விட்டுட்டு போக மாட்டான். அவன் தேவரோட பேரனா இருந்தா பரவாயில்ல, இல்லன்னா தவிக்க போறது நாம இல்ல, அந்த பொண்ணு. உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தானா? நான் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். தலையாரிங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தலைவருங்கிற முறையில நீங்க பொறுப்போட நடந்துங்க. நீ எனக்கு புத்திமதி தான். வர நீ ஒண்ணும் கவலைப்படாத பொண்ணு தாயி. உடந்தையா இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் மருதுவே சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் இடையில வந்து உன் கல்யாணத்தை யார் தடுக்க முடியும்? அங்கம்மா, அதையதான் நானும் சொல்றேன். கண்டபடி பேசுறவங்க வாய் அடைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். பொண்ணுகளை பொறுத்தவரையில எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கிறதா நல்லது. பொண்ணு தாயி, நீ ஒண்ணு அனாதை இல்லம்மா. அங்கம்மா, பொண்ணு தாய் சார்பா நீயும், மருது சார்பா நானும் மறந்து அவங்க அண்ணன் காளி இல்லையேங்கிற குறை தெரியாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடணும். ஏமா இன்னும் அம்மன் இருக்க? போய் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாரு. என்ன இருந்தாலும் சின்ன சிறுசு தானே. எப்படி கதவை சாத்துங்க. கரெக்ட். நீ இல்லாம எப்படி முதல்ல இருவு? வா. கட்டில உட்காரு. கீழே கவனிக்கிறது இல்லையா? நான் மேலையே பாத்துட்டேன். என்னத்த மேல கவனிச்சா? இங்க உட்காரு. அப்படி உட்காரு. இங்க உட்கார்றா. என்ன சாப்பிடுகிறாய்? சோறு. சோறா? முதல்வர் அன்னைக்கு எவ்வளவு சோறு சாப்பிடுவாளா? அத கேட்டீங்களா? நான் எப்பவும் சாப்பிடுறத கேட்டீங்களோன்னு சொல்லிட்டேன். ஆட்டாத. அங்க ஆட்டம் இங்க ஆடுது இல்ல. என்னங்க இது? ஒரு ஆள் தான் படுக்கலாம் போல இருக்கு. நீங்க எங்க இருப்பீங்க? நாம 2 பேருக்கு மத்தியில இடைவெளியே இருக்க கூடாது, எப்பவும் பின்னி பிணைஞ்சு இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. யார பார்த்து விசில் அடிக்கிறா?
விசில் அடிக்கிறத நீ கில்லாடி. என் பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னங்க இது கல்ல கட்டி புடலங்கா தொங்குது? எதுக்குன்னா முருங்கக்காய், வெண்டைக்காய், வெங்காயம் எல்லாம் பழசா போச்சு. புதுசா இருக்கட்டுமேனு புடலங்காய தொங்க போட்டிருக்கேன். புனிதா ஐத்தான் பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காம இதமா ஒரு பாட்டு பாடு. உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவனா? மீதி 999 பேர் யாரு? ஐயோ நான் பாட்டு தாங்க பாடினேன். ஏங்க வேற ஒண்ணு இல்லையா? ஏன் இல்ல, எலுமிச்சம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம் தின்னு. அது இல்லங்க வேற ஒண்ணு இல்லையான்னு. ஆரம்பத்துல பாட்டு அப்புறம் ஆட்டம். முதல்ல ஆட்டம் அப்புறம் பாட்டு. அதுவும் சரிதான். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இழுத்துட்ட. நான் எப்பவுமே ஜூஸா தான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ என் பொட்டு உங்க வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது உன் நினைவு சின்னம். அப்படி ரொம்ப அலட்டிக்காதீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை எதிர் வீட்டு மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாரே. அடி பாவி, அப்ப நீ ஃப்ரெஷ் இல்லையா? செகண்ட் ஹேண்ட் தானே? ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்பவே உன்னை சோதிச்சாகணும். ஐதான் 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 வரட்டுமா? நான் போயிட்டு வரேன். நல்ல வேளை நான் தப்பிச்சீங்க. என்ன கட்டி பிடிக்கிற? ஏன் மேல மட்டும் சந்தேகப்பட்டு என்ன நெருப்புல இறங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி நீங்களும் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தீங்கங்கறத நான் எப்படி நம்புறது? அதனால எங்க ஓடுறீங்க? நீங்களும் நெருப்புல இறங்குங்க. நியாயம்னா ஆம்பளைக்கு மம்பளைக்கு ஒண்ணுதானே. நெருப்புல இறங்கினா சுடுமே. நெருப்புல இறங்கினா சுடத்தான் செய்யும். பின்ன ஜில்லுனா இருக்கும். உடன் கட்டையா மாறிட்டாங்களே. பைத்தியம் நீங்க வந்த. பைத்தியமா? நானா? ஊருக்கு தாமா நான் பைத்தியம், உனக்கு நான் பைத்தியம் இல்ல. ஏமா முன்னாடி போற? நீ பின்னாடி போனா நான் முன்னாடி வருவேன். தண்ணி விஷயத்திலையும் பொண்ணுங்க விஷயத்திலையும் மட்டும் நீ பைத்தியம் இல்ல, அப்படிதானே? நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம், நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான். உண்மையான பைத்தியம் என்னைக்குமே தன்னைத்தானே பைத்தியம் சொல்லிக்காது. உண்மையை சொல்லு, நீ ஏன் பைத்தியம் மாதிரி நடிக்கிற? சொல்லு. சொல்லிடுறேன், சொல்லிடுறேன், நான் உண்மையை சொல்லிடுறேன். என் வள்ளி மேல நான் உயிரே வச்சிருந்தேன். ஆனா அவ காளி மேல பிரியம் வச்சிருந்தா. அவளை வலுக்கட்டாயமா கெடுத்துட்டா. முறமாப்பிளங்கிற பேர்ல எனக்கே கட்டி வச்சிருவாங்கன்னு திட்டம் போட்டு ஒரு நாள்